வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாய், தந்தை, மகன் என 3 பேரை கொலை செய்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தோட்டத்தில் பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் வீட்டிற்குள் புகுந்தது எப்படி? எனக்கு தெரியாது. உங்க பொறுப்பு நடந்ததுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. ஆனா இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களால முடியலன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் அருகே உள்ள சேமலை கவுண்டம் பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் தெய்வ சிகாமணி, அலமேலு தம்பதி. கணவன், மனைவி இருவரும் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்தனர். இவர்களது மகன் செந்தில்குமார் கோவையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றினார். இதனால் செந்தில்குமார் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கோவையிலேயே குடும்பத்துடன் வசித்து வந்தார். தன்னுடைய உறவினர் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நேற்று செந்தில்குமார் தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு வந்துள்ளார். இரவு 3 பேரும் உறங்கிக் கொண்டிருந்த போது தோட்டத்து பகுதியில் ஏதோ சத்தம் கேட்டதால் தெய்வ சிகாமணி முதலில் எழுந்து கதவை திறந்து வெளியே சென்று பார்த்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் தெய்வ சிகாமணியை வெட்டி கொலை செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வீட்டுக்குள் சென்ற மர்ம நபர்கள் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமார் மற்றும் அலமேலு ஆகிய இருவரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர். இன்று காலையில் செந்தில்குமார் வர சொல்லியிருந்த சவர தொழிலாளி வீட்டிற்கு வந்து பார்த்தபோதுதான் மூவரும் கொலை செய்யப்பட்ட சம்பவமே வெளியே தெரிய வந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக அவினாசிபாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் மற்றும் போலீசார் 3 பேரின் உடல்களை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வீட்டிற்குள் பீரோ உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்துள்ளன. வீட்டில் இருந்த தங்க நகை மற்றும் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தன. கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் இவர்களை கொலை செய்து இருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். சம்பவ இடத்திற்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் கைரேகைகளை சேகரித்தும் மூப்பனாய் மூலமாக தோட்ட பகுதியில் தடயங்களை சேகரித்தும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் லட்சுமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த சம்பவத்தை ஒரு நபர் செய்திருக்க வாய்ப்பில்லை என்றும் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் குறித்து தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். வரைக்கும் பார்த்ததுல நிச்சயமா ஒரு ஆள் மட்டும் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பில்லை அப்படிதான் தெரியுது. ஏன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு மேல இருக்கலாம். எத்தனை பேருக்கு இப்போ நம்ம சொல்ல முடியாது. விசாரணையில தெரிய வரும். இப்போ வந்து ஒரு குறைந்தபட்சம் சொத்து காணாமல் போயிருக்கிறதுனால ஒரு 6-7 சவர நகை வரைக்கும் சொல்றாங்க. நிச்சயமா அதுக்கான கொலையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற இதில் நாங்கள் பார்க்குறோம். மற்ற வேற ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்துருக்கோம். கொள்ளையர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல் ஆணையர் லட்சுமி தெரிவித்திருக்கிறார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை, மகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.